எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு முழங்கால் வலி இருக்கு, முழங்கால் தேய்மானம் இருக்கு, மூட்டு மாத்திரை ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, இல்ல ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, இல்ல முழங்கால்ல வந்து ரொம்ப தேய்மானமாய் கால் வளைய ஆரம்பிச்சிருச்சு, இப்படி எந்த கண்டிஷன் இருந்தாலும் சரி உங்களோட எக்ஸ்ரேயை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன் ஆபரேஷன் பண்ணுவோமா வேண்டாமா, இல்ல ஆபரேஷன் பண்ணவே சரியாயிக்க முடியுமான்னு நான் சொல்றேன். நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்து தங்கி இருந்து பாருங்க, உங்களை கம்ப்ளீட்டா ஆபரேஷன் இல்லாம வலி இல்லாம மாத்தி கொடுக்குறோம். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. முழங்கால் தேய்மானம் இன்னைக்கு ஒரு 40 வயசுக்கு மேலேயே முழங்கால் தேய்மானம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சு. ஒரு 60 வயசுக்கு மேலலாம் முழங்கால் தேய்மானம் இல்லாத ஆட்கள் இல்லைன்ற அளவுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 80 to 90% மக்களுக்கு முழங்கால் தேய்மானம் 60 வயசுக்கு மேல இருக்கு. இந்த முழங்கால் தேய்மானத்தினால நம்ம ரெகுலர் லைஃப், அதாவது நம்மளோட இயல்பு வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்படுது. நினைச்ச நேரத்துக்கு டக்குன்னு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேமிலியோட ஒரு ஷாப்பிங் போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அப்பா வயசுல உள்ளவங்க, தாத்தா வயசுல உள்ளவங்கனால ஒரு இடத்துல வந்து கண்டினியூஸா நம்ம கூட ஷாப்பிங் வர முடியல. ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாங்க. போக போக என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, இல்ல நான் எதுக்கு வரேன், நான் வீட்லயே இருந்துக்கின்ற அளவுக்கு பெரியவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 60 வயசு 70 வயசுலலாம் வந்து வெளியில போகணும், ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்குல்ல, அதையும் வாழணும்ல, ஜாலியா வெளியில போகணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கடைகளுக்கு போகணும். ஸோ இது எல்லாமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்துட்டு இந்த முழங்கால் வலினால தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தண்ணி குடிச்சா அடிக்கடி பாத்ரூம் போகணும், யூரின் வரும், ஸோ அதனால வந்து தண்ணி குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கிட்னி பாதிக்கப்பட்டு போற பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த முழங்கால் தேய்மானத்தை முடிந்த அளவு மருந்து மாத்திரைகள் இல்லாம நம்மளோட இயற்கையான உணவு முறை மூலமாகவும் பயிற்சிகள் மூலமாகவும் சரி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்றும் இல்லை, சிம்பிளா நம்ம ஒரு 40 வயசுல இருந்தே கூட முழங்காலுக்குன்னு சின்னதாக டெய்லி ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கி, நம்ம ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சில எக்ஸசைஸ் பண்ணோம்னா முழங்கால் தேய்மானம் சுத்தமாகவே இல்லாமல் மாற்றிட முடியும். ஓகே, எனக்கு முழங்கால் வலி வந்துருச்சுங்க, தேய்மானம் வந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. நம்ம கொஞ்சோண்டு தேய்மானம் வந்துட்டாலும் சரி, வாங்க உடனே ஆபரேஷன் பண்ணிடுன்ற மாதிரியான மனநிலைக்கு இன்னைக்கு டாக்டர்ஸும் வந்துட்டாங்க, பேஷண்ட்ஸும் வந்துட்டாங்க. கண்டிப்பா அது தவறு. முடிந்த அளவுக்கு நம்ம ஆபரேஷன் இல்லாம முழங்கால சரி பண்ண பார்க்கணும். அதோட சேர்த்து முழங்கால் வலினால தாங்கி தாங்கி நடக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஸ்பைன் ப்ராப்ளமும் வந்துருது, பேக் பெயினும் வந்துருது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற பேஷண்டோட கண்டிஷன் அதுதான். அவங்களுக்கு 2 கால்லையும் சிவியரா முழங்கால் வலி, பேக் பெயினும் வந்துருச்சு. தாங்கி தாங்கி வித் சப்போர்ட்டோட மட்டும் தான் நடக்க முடியுன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. பேஷண்டோட பேரு மேனகா, வயசு 68, மதுரை தான். அவங்க சிவியர் பேக் பெயினோடையும் நீ பெயினோடையும் தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. நான் வந்து ஃபுல்லா அசஸ் பண்ணி பார்த்துட்டு, அம்மா நீங்க ஒரு 10 நாள் தங்கிருங்க, நான் உங்களை தனியா நடக்க வச்சு கொடுத்துறேன்னு அவங்க கேட்கல. சரி ஓகேன்னு விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 days வந்து அவங்க ஓபியா வந்து பார்த்துட்டு போனாங்க. டெய்லி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுல அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. பட் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னா அவங்க இங்க வரும்போது மற்ற பேஷண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்த்துட்டு நானும் தங்குறேன் சார்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு 6 நாள் இங்க தங்கியிருந்தாங்க. வித்தவுட் சப்போர்ட் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசித்து பாருங்க, 2 வருஷமா வித் சப்போர்ட் நடந்துகிட்டு இருந்தவங்க, சிவியர் பெயினோட இருந்தவங்க, ஒரு 10 நாள்ல வித்தவுட் சப்போர்ட் எதையுமே பிடிக்காம நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவங்களோட சக்சஸ். அவங்களே அவங்களோட ரிவ்யூ சொல்றாங்க, எவ்வளவு வரும்போது எவ்வளவு பெயின் இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு முழங்கால் வலி இருக்கு, முழங்கால் தேய்மானம் இருக்கு, மூட்டு மாத்திரை ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, இல்ல ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, இல்ல முழங்கால்ல வந்து ரொம்ப தேய்மானமாய் கால் வளைய ஆரம்பிச்சிருச்சு, இப்படி எந்த கண்டிஷன் இருந்தாலும் சரி உங்களோட எக்ஸ்ரேயை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன் ஆபரேஷன் பண்ணுவோமா வேண்டாமா, இல்ல ஆபரேஷன் பண்ணவே சரியாயிக்க முடியுமான்னு நான் சொல்றேன். நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்து தங்கி இருந்து பாருங்க, உங்களை கம்ப்ளீட்டா ஆபரேஷன் இல்லாம வலி இல்லாம மாத்தி கொடுக்குறோம். தேங்க்யூ. என் பேர் மேனகா, மதுரையில் தான் இருக்கேன். வயசு 68. நான் 15 வருஷமா பேக் பெயின் இருக்கு. முதுகுல இருந்து கீழே கால் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி முன்னால முழங்கால வந்து 20 years இருக்கு. நடக்கவே கொஞ்சம் கஷ்டமாகும். இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுமா? அப்பப்ப பரவும். ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் சரியாகும். காலையில வேலை முடிச்சுட்டு 11 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகும். சில சமயம் சரியாகாது. இடுப்புல இருந்து பின்னாடி ஃபுல்லா வலி பரவுமா? இடுப்புல இருந்து பட்டக்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்புறம் முழங்கால் சென்டர்ல, சில சமயம் சென்டர்ல வலிக்கும், சில சமயம் வந்து முழங்கால் முன்னால சென்டர்ல வலிக்கும். அப்புறம் நரம்பு இழுக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். எதையாவது பிடிச்சுக்கிட்டு நடக்கிற மாதிரியான நிலைமை எப்ப வந்தது? இப்ப ரீசெண்டா 2 years இப்ப 6 months தான். கீழே விழுந்துட்டேன், 4-5 தடவை கீழே விழுந்துட்டேன். 1 ஏஜ், 2 அர்ஜென்டா யூரின் பாஸ் பண்றதுக்கு இதுக்கு போறது, வரும்போது அர்ஜென்டா போகும்போது இது ஆயிரும். இப்ப மதமதப்பு எவ்வளவு நாளா? கொஞ்சம் மதமதப்பு லேஸ்டேஸ் அப்பப்ப இருந்துச்சா? அப்பப்ப இருந்துச்சு. அப்ப வந்து சரி ஓகே. இப்ப இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது? 5 days ஆகுது. இப்ப பேக் பெயின் எப்படி இருக்கு? பேக் பெயின் கம்மியா இருக்கு. கம்மியாயிருச்சு. கம்மியா இருக்கு. எழுந்திருக்கும் போது கொஞ்சம் கூன் போட்டுதான் எழுந்திருப்பேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப நல்லா நிமிர்ந்து எழுந்திருக்கிறீங்க. இப்ப பரவாயில்ல. சரி. முழங்கால் வலி எப்படி இருக்கு? முழங்கால் வலி கூட கம்மியா இருக்கு. பரவாயில்ல. இப்ப நீங்க வரும்பொழுது பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்தீங்க. ஆமா. இப்ப கிட்டத்தட்ட 6 மாசமா பிடிச்சுக்கிட்டு நடந்தீங்க. ஆமா. இப்ப வந்து பிடிக்காம நடக்க முடியுதா? நல்லா நடக்க முடியுது. நம்மளோட சக்சஸ் அதுதான்.
ஆமா இந்த 5 நாள்ல வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு நடந்துட்டு இருந்தோம் 6 மாசமா, இப்ப பிடிக்காம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்கம்மா. 5 days ஓபியா இருந்தேன். முதல்ல 5 நாள் ஓபியா பாத்தீங்க, அப்புறம் இப்ப 5 நாள் ஐபியா தங்கி இருக்கீங்க. ஆமா, தங்கி இருந்து பாத்திருக்கீங்க. தங்க இருந்து பாத்துட்டேன். சரிங்கம்மா. நல்லா கண்டினியூஸா எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் டெய்லி பண்றேங்க. அது நல்லா பண்ணுங்க. பண்ணுனீங்கன்னா இன்னும் நல்லா நடக்கலாம். இன்னும் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்கம்மா. இருக்கிற வரைக்கும் நடந்தா போதும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. ஓகேங்கம்மா. தேங்க்யூங்கம்மா. ஓகே.